அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நவம்பர் மாதத்தில் பரம்பொருள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டு வெற்றியடைய போகும் ராசியினர் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, தினமும் முருகப்பெருமானை நினைத்து ஓம் முருகா என்ற வார்த்தையை சொல்லி வழிபட்டு செய்து வந்தாலேயே துன்பங்கள் அனைத்தும் உங்களை நெருங்காது. புழு பூச்சி ஈ எறும்பு என வாயில்லா ஜீவன் முதல் 7 அறிவு கொண்ட மனிதர்கள் வரை இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய கலியுக வரதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அவர் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாமே என தவறே கிடையாது. இருந்தாலும் ஜோதிடத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக மாபெரும் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறார்கள். முதலாவதாக மேச ராசி நண்பர்கள், முக்கியமாக மேச ராசிக்காரர்கள் இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருவுருவப்படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்யுங்கள். ஒரு முறை திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக இந்த 2025 நவம்பர் மாதத்தில் முருகப்பெருமானை மேசராசியினர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசியினர் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பூஜை அறையில் திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு முறை குடும்பத்தோடு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக மிதுன ராசியினர், மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபாடு செய்து வர வேண்டும். ஒரு முறை குடும்பத்துடன் இந்த மாதத்தில் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடைக்கும். திருமண பேருக்காக காத்திருப்பவர்கள், குழந்தை பேருக்காகவும் எந்த கஷ்டத்தை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் முக்கியமாக மிதுன ராசியினர் இந்த நவம்பர் மாதத்தில் பழமுதிர்ச்சோலை சென்று வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக கடகராசியினர், கடகராசிக்காரர்கள் குறிப்பிட்டாக இந்த நவம்பர் மாதத்தில் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருத்தணி முருகப்பெருமானுடைய புகைப்படத்தை வைத்து தினமும் அவர் நாமத்தை சொல்லி வழிபட்டு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். திருமணம் கண்டிப்பாக விரைவில் நடைபெறும். அடுத்ததாக சிம்மராசியினர், சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் பழனி முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்து வர அனைத்து கஷ்டமும் தீரும். முக்கியமாக இந்த நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமானை இருக்கக்கூடிய, அதாவது ஞானத்தின் கடவுளாக ஞான பலமாக காட்சியளிக்கும் முருகப்பெருமானை, அதாவது பழனி முருகப்பெருமானை இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் சிம்ம ராசியினர். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். விரைவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் செல்வ பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை வேண்டி வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பூஜை அறையில் திருப்பரங்குன்றத்தின் முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்து வர உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள், அவரை வழிபட்டு வாருங்கள், அனைத்து வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசியினர், விருச்சிக ராசியினர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பார். தினமும் காலையில் எழுந்து முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லி இந்த மாதத்தில் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள், அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறை சுவாமிக்கு, அதாவது சுவாமி மலைக்கு சென்று வாருங்கள்.
உங்களுடைய கஷ்டம் அனைத்தும் தீரும். அங்கிருந்து வரும் சின்ன முருகர் திருவுருவப் படத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் வழிபாடு செய்து வர அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்கும். முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதத்தில், அதாவது நவம்பர் மாதத்தில் இந்த பழனி முருகன் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு அனைத்தும் வெற்றி கிடைக்கும். சுவாமி மலைக்கு சென்று வருவதால். அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் தண்டாயுதபாணி இருக்கும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். இந்த மாதத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் ஆசி அதிகமாக இருப்பதால் உங்களுக்கு ஞானம் தேவைப்படும். அதனால் ஞானப்பழமாக காட்சியளிக்கும் பழனி முருகனிடம் சென்று வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர அவருடைய திருவுருவப்படத்தை வாங்கி வந்து இந்த நவம்பர் மாதம் முழுவதும் தினம் தினம் வழிபாடு செய்து வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் என சொல்லப்படுகிறது. இறுதியாக மீனராசி நண்பர்கள், மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக அழகான கண்களை கொண்டவர்களாக இருப்பதால் சுவாமிமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர வேண்டும். இந்த மாதம் முழுவதும் இவரை நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு மாபெரும் செல்வம் வந்தே தீரும். ஒரு சின்ன முருகரின் திருவுருவப்படத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது விரைவில் தீரும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.